குட் மார்னிங். பேசுறது கேக்குதா? ஓகே. ஸோ நேற்று வந்து முகல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதோட பேலன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கிற மாதிரி இந்த எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறதும் பார்த்துலாம். ஓகே. ஸோ நேற்று வந்து நம்ம முகல் கிங் ஆர்டர் சொல்லுங்க பார்க்கலாம். வரிசையா நேற்று பார்த்தது. பாபர், ஹுமாயூன், அக்பர், அதுக்கப்புறம் ஷாஜகான், ஜஹாங்கீர், எஸ் ஜஹாங்கீர், பாஷா இல்லையா? ஸோ பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். ஸோ இந்த ஆர்டர்ல தான் வந்து முகல் கிங் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாபர் பார்த்துட்டோம் அப்படின்னா இவர் வந்து எப்ப பிறந்தாரு? தான் பிறந்தாரா? இல்லக்கா போருக்கு அப்பீங்கன்னு டைப் பண்ணி வச்சேன், நீங்க கேக்கலையா? அதான் தெரியும், அதனாலதான் நான் அதை கேட்கல. ஓகே. ஸோ சொல்லுங்க பார்க்கலாம், எப்ப பிறந்தாரு, அவர் பேருக்கு மீனிங் என்ன, என்னென்ன போர் அப்படின்னு. 1483 பிப்ரவரி 14 பிறந்தது. எஸ், 1483 பிப்ரவரி 14. ஓகே. ஜாகுருதீன் முகமது பாபர். ஜாகிருதீன் முகமது பாபர். டேட் மட்டும் ஞாபகம் இருக்கும், டேட் மட்டும் ஞாபகம் இருக்கும். ஓகே. அடுத்தது அவரோட பேரோட மீனிங் என்ன? நம்பிக்கையை காப்பவர். ஓகே. சோ அவர் என்னென்ன போர்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன போர்ல வெற்றி பெற்றாரு அப்படிங்க பெருசா இந்தியா மீது படையெடுத்து? பானிபட். ஓகே. பானிபட் போர் எந்த வருஷம்? 1526 ஏப்ரல் 21. சோ யாருக்கும் இடையில நடந்தது ஃபர்ஸ்ட் பானிபட் போர்? பாபருக்கும் இப்ராஹிம் லோடி. பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில நடந்திருக்கும். ஓகே. சோ அதுக்கப்புறம் என்னென்ன போர்கள் எல்லாம் பண்ணிருப்பாரு? கான்வா போர் 1527 ராணா சங்காவோட. சந்தேரி போர் 1528 மேதினி ராயோட. காக்ரா போர் வந்து 1529. இது முகமது லோடி இல்லையா? முகமது லோடி. கடைசி. ஓகே. கடைசி போர் அப்படிங்கிறது. ஓகே. சோ இவரோட சுயசரிதை இந்த இது இருக்கும் இல்லையா, நினைவு பேரு துசிகி பாபரி பாபர் நாமா அப்படின்னுட்டு சொல்லுவோம். ஓகே. சோ இவருக்கு அப்புறமா யார் வராங்க? ஹுமாயூன். சோ ஹுமாயூனை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் என்ன கோட்டை 1532 கேப்சர் பண்ணிருப்பாரு? சுனார் கோட்டை, தௌரா அப்படிங்கிற பிளேஸ்ல அந்த போர்ல வந்து சுனார் கோட்டையை வந்து கேப்சர் பண்ணிருப்பாரு. சோ இவர் என்ன சிட்டியை வந்து நிர்மாணித்தார்? ஒரு நகரத்தை வந்து கட்டியிருப்பாரு. எஸ், தீன்பனா அப்படிங்கிற சிட்டி வந்து எழுப்பியிருப்பாரு. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன இவரோட பீரியட்ல நடந்திருக்கும்? 2 போர்கள். என்ன போர்கள் நடந்துச்சு? சௌசா கன்னௌசி. எஸ், சௌசா போரும் கன்னௌசி போரும் நடந்திருக்கும். சோ சௌசா வந்து எந்த வருஷம்? 39, அது 40. 39 எஸ், அது 39, இது 40 அப்படிங்கிறது. சோ அதுல வந்து ஷெர்கான் வந்து வின் பண்ணிடுறாரு, ஷெர்ஷா. சோ ஷெர்ஷாவோட இயற்பெயர் என்ன? ஃபரீத் அப்படிங்கிறது. ஓகே. சோ ஷெர்ஷா வந்து என்னென்ன சீர்திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வருவாரு? சராய் ரோடு, கிராண்ட் ட்ரங்க் ரோட், சராய் அப்படிங்கிற இது வந்து கொண்டு வந்திருப்பாரு. வரி ஜாகிர்தாரி ஜமீன்தார். எஸ், அந்த வருவாய் சிஸ்டம் வந்து இது பண்ணிருப்பாரு. ருப்பி வந்து இது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு. யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு? எஸ், வில்லேஜ் ஹெட்மேன் அப்படிங்கிறது. ஃபார்மர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாரு, விவசாயிகளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாரு. தவறுகள் நடந்தா அதுக்கு கிராம தலைவர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு.
ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி. எஸ், அவர் தான் வந்து ஷெர்ஷா. சோ யாரோட முன்னோடியா இருந்திருப்பாரு இவரு? அக்பர், தோடர்மால். எஸ், அக்பர், தோடர்மால் இவங்களுக்கு எல்லாம் வந்து முன்னோடியா இருந்திருப்பாரு. அந்த வருவாய் முறை, அவரோட நிர்வாகம் இதுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா. ஓகே, சசாரம்ல வந்து இவருக்கான கல்லறை அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்துட்டோம் அப்படின்னா அகைன் இவருக்கு அப்புறமா அவரோட பையன் வந்திருப்பாரு. சோ பெருசா அந்த ஆட்சி எல்லாம் போயிருக்காது. அப்புறம் திருப்பி நம்ம ஹுமாயூன் எப்போ ஆட்சியை கைப்பற்றினாரு? 55ல வந்து ஆட்சியை கைப்பற்றாரு. சோ எப்போ இறந்தாரு? 56ல இல்லையா? சோ இவரோட இறப்பு பத்தி யாரு என்ன சொல்லியிருப்பா? ஸ்டான்லி லேன்புலே. வாழ்க்கை மூலம் தவறு ஹுமாயூன் வாழ்க்கை விட்டே தவறு இறந்தாங்க. எஸ், ஸ்டான்லி லேன்பூல் வாழ்க்கை முழுவதும் தவறி வாழ்க்கை தவறி இருந்து இறந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரோட பேரு வந்து இல்லாம இருந்திருப்பாரு. ஓகே, அப்புறமா அக்பர். சோ அக்பரோட பாதுகாவலர் யாரு இருப்பாங்க? பைராம் கான் இருக்காங்க. அக்பரோட ஏரியால தான் பானிபட் போர் வரும். எந்த வருஷம்? 1556 நவம்பர்ல வருது. அக்பருக்கும் ஹெமுக்கும் இடையில வருது. சோ அக்பர் வந்து 2 பேருக்கு தளபதி ஜெய்மால் பட்டா அப்படிங்கிறவங்களுக்கு சிலை வச்சிருப்பாரு. அவங்களோட வீரத்தை பார்த்து வந்து வச்சிருப்பாங்க. பின்வாம போர் புரிஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அக்பர் எப்ப இறந்தாரு? அக்டோபர் 1605 அக்டோபர் 27ல வந்து இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்பருக்கு அப்புறமா நம்ம ஜஹாங்கீர் இருப்பாங்க. சோ ஜஹாங்கீரோட பீரியட் என்ன நடந்துரும்? அந்த அவரோட பையன் கலகம் இருப்பா. குஸ்ரு. எஸ், குஷ்ரு கலகம் பண்ணிருப்பார். வந்து என்ன குரு வந்து ஓகேவா? வேற மாட்டாங்க. அதுக்கப்புறம் தாமஸ் ரோ வந்து அந்த வணிக மையம் அமைக்க அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஜஹாங்கீர் பீரியட்ல தான் அந்த நீதி சங்கிலி அப்படிங்கறது கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ நீதி சங்கிலி வந்து இவரோட பேர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது ஓல்ட் புக்ல கொடுத்திருப்பாங்க. ஓல்டா 2005 எடிஷன்ல என்னவோ இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு ஷாஜகான். சோ ஷாஜகானோட பேர் என்ன? குர்ரம். ஓகேவா? இளவரசர் குர்ரம். அவர் தான் வந்து ஆக்சுவலா சதி பண்ணது யாரு? ஒரு லேடி வந்து சதி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, நூர்ஜஹான் அப்படிங்கிற மெஹருநிஷா. சோ யாரோட ஹெல்ப்போட ஷாஜகான் வந்து பதவிக்கு? ஆசத் கான் அவங்க மாமா ஹெல்ப்போட வந்து பதவிக்கு வருவாரு. இவரோட தாராஷிகோ, ஷூஜா, முராத். ஓகேவா? சோ 3 பசங்க. அப்புறம் இவர் இருப்பாரு நம்ம அவுரங்கசீப். ஓகேவா? சோ இவங்க கூட போரிட்டு அடுத்தது அவுரங்கசீப் அப்படிங்கிறவர் வருவாரு. தத்துவ ஞானிகளின் இளவரசர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யாரு? தாராஷிகோ. சோ நமக்கு தாஜ்மஹால் எப்ப கட்ட தொடங்கி எப்ப கட்டி முடிச்சாங்க? 1632ல தொடங்கிருப்பாங்க. எஸ், 1632ல. எஸ், 43ல முடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த அலங்கார வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது 47 வரைக்குமே நமக்கு நடந்திருக்கும். ஓகே, சோ இன்னைக்கு யார பார்க்க போறோம் அப்படின்னா அவுரங்கசீப். சோ அவுரங்கசீப்பை பாக்குறதுக்கு முன்னாடி நேத்து இந்த இது சொல்லியிருப்பேன் இல்லையா,
சோ இதுக்கு வந்து இந்த கோல்கொண்டா வந்து குதுப்ஷாகி. சோ என்னென்ன யாரு என்ன ரீஜியன் வந்து ஆட்சி புரிஞ்சாங்க அப்படிங்கிறது. சோ கோல்கொண்டா குதுப்ஷாகி. சோ சொன்ன மாதிரி கே அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். சோ பிஜப்பூர் வந்து அடில் ஷாகி. ஓகேவா? சோ இது எப்படி ஞாபகம் வைக்கிறீங்க அப்படின்னா, பீச்சுக்கு போனா அடிப்பொழியா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பீச்சுக்கு போனா அடிப்பொழியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பெரார் வந்து இமாத் ஷாகி. ஓகேவா? இவர் பெரிய இவரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் பெரிய இவரு. பெரார் அப்படின்னா இவர் இமத் ஷாகி. ஓகேவா? பெரார் இமத் ஷாகி. அடுத்தது பீடார் வந்து பரீத் ஷாகி அப்படிங்கிறது. சோ இந்த பீடா வந்து போடுறவங்க யாரு அப்படின்னா யாருன்னு தெரியும்ல. சோ அந்த நார்த்ல இருக்கிறவங்க. அப்ப பரீத் அப்படிங்கிறது அந்த பேர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட அந்த நார்த் இந்தியன் நேம் மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அப்ப பீடா வந்து யாரு போடுவாங்கன்னா பரீத் போடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பீடார் வந்து பரீத் ஷாகி. அகமது நகர் வந்து நிஜாம் ஷாகி. அப்ப நிஜம் அகம். ஓகேவா? ரெண்டும் ரைமிங்கா இருக்குதா? அப்ப நிஜம் அப்படின்னா அகம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அகமது நகர், நிஜாம் ஷாஹி. ஓகேவா? சோ இந்த 5ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்கொண்டா குதுப் ஷாகி, பிஜப்பூர் அடில் ஷாகி, பெரார் இமாத் ஷாகி, பீடார் பரீத் ஷாகி, அகமது நகர் நிஜாம் ஷாகி அப்படிங்கிறது. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவுரங்கசீப். சோ அவுரங்கசீப் எடுத்துட்டோம் அப்படின்னா இவர் வந்து 1658 இருந்து 1777 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்கள் அப்படிங்கிறது இவரோட ஆட்சி. சோ இத வந்து ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 25 இயர்ஸ், நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணலாம். இந்த இவர் அவுரங்கசீப் அப்படிங்கிறது ஆலம்கீர் இந்த வாரிசுரிமை போரில் அரியணைக்காக தன்னோடு போட்டியிட்ட இந்த ஆலம்கீர் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா உலகை வெல்பவர் அப்படிங்கிற பேர். ஓகேவா? சோ ஆலம்கீர் இந்த பெயரோட தான் வந்து அவரு எல்லாரையும் வெற்றி கொண்டு அரியணை ஏறி இருப்பாரு. சோ இவரோட பிரதர்ஸ் தான் யாரு அப்படின்னா தாராஷுகோ, ஷூஜா, முராத். இவங்க 3 பேரும். அண்ட் அவரோட ஆட்சி காலம் மொத்தம் 50 வருஷம். அதை வந்து 25 வந்து நமக்கு ஸ்பிளிட் அப் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் 25 இயர்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த இவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த டெக்கான் ரீஜியன்ல எல்லாத்தையுமே அந்த தக்கான பகுதிகள்ல இவரோட ஆளுநர்கள் ஒவ்வொருத்தர் கையில கொடுத்து நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்திருப்பாரு. சோ அப்போ 1681 இவரோட பையன்ல ஒருத்தரான இளவரசர் அக்பர். சோ இவர் மேற்கொண்ட கிளர்ச்சியின் காரணமாய் தக்காணத்துக்கு இவரே நேரடியா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. சோ அப்ப போனவர் வந்து கடைசி வரைக்கும் அங்கதான் இருந்திருப்பாரு. 1681 அந்த டைம்ல போனவர் கடைசி வரைக்கும் அவர் இறக்குற வரைக்கும் அங்கதான் இருந்தாரு. அண்ட் டெல்லிக்கு திரும்பவே இல்லை. ஏமாற்றம் அடைந்த மனநிலையில் 1707 வந்து அகமது நகர்ல இவரு இறந்திருப்பாரு. சோ இவர் அந்த முகலாய பேரரசோட எல்லைகளை விரிவடைய பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய படையெடுப்புகள் அப்படிங்கறத அவுரங்கசீப் வந்து எடுத்திருப்பாங்க. வடமேற்கில், வடகிழக்கில். சோ நமக்கு வந்து நார்த் வெஸ்ட், அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட். சோ இந்த மாதிரி நிறைய போர்கள் எடுத்தனால என்ன ஆகுது அப்படின்னா இவரோட கருவூலம் அப்படிங்கிறது இல்லாம போயிருது. அப்ப இவருடைய தந்தையார் காலத்திலேயே நிலவரி என்ன பண்றாங்க அப்படின்னா விளைச்சல்ல 1/3 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருந்திருக்கும். சோ அதை மாத்தி 50%, சோ பாதி அளவு விளைச்சல்ல கொடுக்கணும், சரி பாதி கொடுக்கணும் அப்படிங்கிறது உயர்த்தி இருப்பாங்க. அப்ப அவுரங்கசீப் மேற்கொண்ட நீடித்த போர் நடவடிக்கை விவசாயிகளின் மிக அதிகமான வரிகளை சுமத்தும் தேவையை ஏற்படுத்துச்சு. அப்போ ஸ்டார்டிங்ல இவரோட கேபிட்டலா எது வச்சிருக்காரு அப்படின்னா ஷாஜஹானாபாத் தான் வந்து கேபிட்டலா வைக்கிறாரு. ஆனா ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா அவரோட எல்லைகள் எல்லாம் விரிவடைந்திருக்கும் இல்லையா? சோ எங்கெல்லாம் அவர் போய் கேப்சர் பண்றாரோ அந்தந்த பகுதிகள் எல்லாம் அந்த இடங்களுக்கு தலைநகர் அப்படிங்கறத மாத்திட்டே இருந்திருப்பாரு. சோ வட இந்தியால அவுரங்கசீப்புக்கு எதிராக 3 முக்கிய கிளர்ச்சிகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஒண்ணு வந்து ஜாட். ஓகேவா? மதுரா மாவட்டத்துல. அடுத்து ஹரியானா பகுதியில சத்னாமியர் கிளர்ச்சி. நெக்ஸ்ட் வந்து சீக்கியர். சோ இவங்க 3 பேருமே வந்து கலவரம் அப்படிங்கிறது பண்றாங்க. அப்ப ஜஹாங்கீர் ஷாஜகான் காலத்திலேயே தொடர்ந்து கலகம் செய்யும் இயல்பினை கொண்ட ஜாட்டுகள் 1669 என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட கலகம் அப்படிங்கிறது தற்காலிகமா ஒடுக்கப்படுது. பட் இவங்க அவுரங்கசீப்போட இறப்புக்கு அப்புறமா கூட ரொம்பவே ஒரு கட்டுக்கடங்காதவங்களா இருந்திருப்பாங்க. சோ சத்னாமியரோட கிளர்ச்சி. அப்ப ஜாட் அப்படிங்கிறவங்க ஸ்டார்டிங்ல இருந்து இவங்களோட கிளர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு இருக்குது. சோ சத்னாமியர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவங்க உள்ளூர் இந்து ஜமீன்தார்களோட உதவியோட இவங்களோட கிளர்ச்சியை வந்து ஒடுக்கி இருப்பாங்க. அண்ட் சீக்கியர் கழகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சீக்கிய குரு என்ற பதவியை வகித்து வந்து சீக்கிய குரு தேஜ் பகதூருக்கு எதிராக அப்பதவியின் மீது உரிமை பாராட்டிய ராம்ராய் மேற்கொண்ட சூழ்ச்சியின் காரணமா வெடித்ததுதான் இந்த சீக்கியர் கழகம் அப்படிங்கிறது.
அப்போ இறுதியில 9வது குருவான இந்த தேஜ் பகதூர் வந்து கொல்லப்பட்டதோட இந்த கிளர்ச்சி அப்படிங்கிறது முடியுது. அப்ப ஒரு வழியா இந்த 3 கிளர்ச்சிகளையும் முடக்குறாங்க. ஆனா இந்த ஜாட்டோட கிளர்ச்சி மட்டும் அவுரங்கசீப் இறப்புக்கு அப்புறமும் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருந்திருக்கும். சோ அனைத்து வகைகளை சேர்ந்த இந்துக்களின் மீது அக்பர் வந்து ஜிஸ்யா வரியை ஒழிச்சாரு. இவர் வந்து திருப்பி அவுரங்கசீப் வந்ததும் அந்த ஜிஸ்யா வரி அப்படிங்கிறத கொண்டு வராரு. மார்வார்ல ஜஸ்வந்த் சிங்கோட மரணத்தை தொடர்ந்து வாரிசுரிமை சிக்கல். மார்வார் அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து என்ன ஆகுது, இந்த கிங் இறந்ததுக்கு அப்புறமா யாரு அடுத்தது வாரிசு அப்படிங்கிற பிரச்சனை வருது. அப்ப இந்த ப்ராப்ளம்ல அவுரங்கசீப் உள்ள போயிட்டு ஜஸ்வந்த் சிங்கோட பேரனான இந்திர சிங் அப்படிங்கிறவரை பேரளவுக்கு அரச பதவியில வச்சுட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவாரு. பட் இது வந்து இந்த ஜஸ்வந்த் சிங் இருக்காரு இல்லையா, அவரோட ஒய்ஃபுக்கு வந்து இதை பிடிக்கல. அப்ப இது தொடர்பா ரத்தோர் ராஜபுத்திரின் உதவியோடு மேற்கொள்ளப்பட்ட கிளர்ச்சி அப்படிங்கிறது ஒடுக்கப்படுது. மார்வார் அரசியல்ல அவுரங்கசீப் தலையிட்டதால் வெறுப்பு கொண்ட மேவாரின் ராணாவான ராஜ் சிங் கலகத்துல இழந்தாரு. ஓகேவா. இவர் வந்து தேவையில்லாம அந்த மார்வார் அரசியல்ல எதுக்கு தலையிடுறாரு அப்படின்ட்டு மேவார் அரசனுக்கு வந்து கோவம் வருது. அப்படி இப்படித்தானே நாளைக்கு நம்ம பிரச்சனையிலையும் தலையிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டு கலகத்துல இறங்குறாரு. இந்த கிளர்ச்சிக்கு அவுரங்கசீப்போட மகன் யார், அந்த இளவரசர் அக்பர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு. அப்படி இருந்தும் முகலாய படைகளுக்கு ராணா இணையானவர் அல்ல என்பதால் கொரில்லா போர் முறையை கையாண்டு 1680 அவர் மரணம் அடைகிற வரைக்கும் ராணா வந்து ரொம்ப கண்டினியூஸா போர் புரிஞ்சுட்டே இருந்திருப்பாரு. 1681 மேவாரின் புதிய ராணாவாக பதவியேற்ற ராணா ஜெய்சிங் வந்து அவுரங்கசீப் கூட ஒரு அமைதி உடன்படிக்கையில சைன் பண்ணிக்கிறாரு. ஓகேவா. அப்ப இங்க ஜாட்டு, சத்னாமியர், சீக்கியர் இவங்க கழகங்கள் எல்லாம் அடக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மார்வார்ல போயிட்டு ஜஸ்வந்த் சிங்கோட மரணத்துக்கு அப்புறமா வாரிசு இல்லாதனால இவரு தலையிட்டு அவரோட பேரனை வாரிசு ஆக்கலாம்னு சொல்றாங்க. பட் பேரளவுக்கு இருந்துப்பாரு அப்படிங்கிறது. அது ஜஸ்வந்த் சிங்கோட ஒய்ஃபுக்கு பிடிக்கல. அப்ப இது தொடர்பா என்ன பண்றாங்க அப்படின்னா, இவருக்கு மார்வார் அரசியல இவர் எப்படி தலையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேவார் கிங்குக்கு வந்து கோவம் வந்து அவர் வந்து கழகத்துல இறங்குறாரு. அண்ட் அவுரங்கசீப்போட மகன் இளவரசர் அக்பரும் இவருக்கு ஹெல்ப் பண்றாரு. பட் வந்து முகல்ஸோட படைக்கு வந்து அவங்களால ஈடு கொடுக்க முடியல, தோத்து போயிடுறாங்க. கடைசியில பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பையன் புதுசா ராணாவா பதவியேற்ற ராணா ஜெய்சிங் வந்து அவுரங்கசீப் கூட ஒரு அமைதி உடன்படிக்கையில வந்து சைன் பண்ணிக்கிறாரு. அடுத்தது அவுரங்கசீப்போட தக்கான கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா, இவரோட தக்கான கொள்கையானது வளர்ந்து வந்த மராத்தியரின் செல்வாக்கை கட்டுப்படுத்துவது. ஓகேவா. மராத்தாஸ் வந்து ஒரு பக்கத்துல வளர்ந்து வந்துட்டே இருக்காங்க. அவங்களோட செல்வாக்கை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இவரோட முக்கியமான ஒரு கொள்கையா இருக்கு. ஷியா பிரிவை சேர்ந்த தக்கானி சுல்தானியங்களை கோல்கொண்டா, புஜப்பூர் இதோட கிளர்ச்சி போக்கிற்கு அணை போடுவது, தக்காணத்தை புகலிடமாக கொண்ட தனது மகன் இளவரசர் அக்பரின் கிளர்ச்சிகளை ஒடுக்குவது. இது எல்லாத்த வச்சுதான் இவரு தக்கான கொள்கை அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வராரு. மெயினா இவரோட பையனோட கிளர்ச்சியை வந்து ஒடுக்கணும் அப்படிங்கிறது தான். அவுரங்கசீப் 1682 தக்காணத்துக்கு வர்றாரு. 1707 இவர் இறக்குற வரைக்கும் அங்கேதான் இருந்திருப்பாரு. பிஜப்பூரின் அடில்ஷாஹி வம்சத்தை சேர்ந்த சுல்தான் சிக்கந்தர் அடில்ஷா அவுரங்கசீப்பின் பல படையெடுப்புகளை எதிர்த்து நின்றார். அவுரங்கசீப் 1685 தன்னோட பையன் ஆசம் ஷாவை அனுப்பி வைத்ததில் பயன் எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு பையனான ஷா ஆலம பிஜப்பூரை கைப்பற்ற அனுப்பி வைக்கிறாரு. பிஜப்பூரை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட ஒவ்வொரு பசங்களையும் அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆசம் ஷாவை அனுப்புறாரு. இவர் ஒரு பையன். அதுக்கப்புறம் இவரை அனுப்பி எந்த பயனும் இல்லாதனால ஷா ஆலம வந்து அனுப்புறாரு. இன்னொரு பையன் தான் யாருன்னா அக்பர் 2. ஓகேவா. அவர் தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு இவருக்கு எகெயின்ஸ்டா. அப்போ ஷியா முஸ்லிமான பிஜப்பூர் சுல்தான் திறமையுடன் கோட்டையை பாதுகாத்திருப்பாரு. ஆனா அவுரங்கசீப்பை நேரடியாக போர்க்களத்தில் இறங்கி இறுதி வரை போரிடும்படி அவரோட படைகளுக்கு உற்சாகம் கொடுத்தனால கடைசியில பிஜப்பூர் சுல்தான் வந்து தோல்வி அடைகிறாரு. கோல்கொண்டா சுல்தான் அப்துல் ஹசன் 1687 தோற்கடிக்கப்பட்டு அந்த கோல்கொண்டா கோட்டையுமே கேப்சர் பண்ணிருப்பாரு. 1687 கோல்கொண்டா கோட்டையை யாரு கேப்சர் பண்றாங்க அப்படின்னா இவரு நம்ம அவுரங்கசீப் வந்து கேப்சர் பண்ணிருப்பாரு. கோல் கும்பாஸ் அப்படிங்கிறது பாருங்க 1480 இருந்து 1686 வரைக்கும் ஆட்சி செலுத்திய அடில் ஷாஹி மரபின் தலைநகர் எது அப்படின்னா பிஜப்பூர். நம்ம பார்த்திருக்கோம் பிஜப்பூர் அப்படிங்கிறது அடில் ஷாஹி அவங்கதான் ஆட்சி புரிஞ்சாங்கன்னு. இதுல வந்து நிறைய அழகிய அந்த கட்டடங்கள், மசூதிகள் எல்லாம் ரொம்பவே அழகா இருக்கும். இதுல 7வது ஆட்சியாளரா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா முகமது அடில் ஷா. இவர் வந்து இவரோட மிடுக்கான கல்லறையே கோல் கும்பாஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. வட்ட வடிவ குவிமாடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது இந்த கோல் கும்பாஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க, இதுக்கு இன்னொரு பெயர் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குதா? கோல் கும்பாஸ்
முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? சவுண்ட் ஃபேமஸ். ஆமா, முணுமுணுக்கும் அரங்கம் அப்படிங்கிறது. ஓகே, சோ இப்போ இது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அடில் ஷா இத தன்னோட வாழ்நாள் முடியறதுக்கு முன்னாடியே கட்டியிருப்பாரு. அடர் சாம்பல் நிற கற்களால் கட்டப்பட்டு மேற்பூச்சு பூசி அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இதோட வெளிப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாயும் ஆனால் அழகுறவும் அமைக்கப்பட்டுள்ளது. சோ கட்டிடத்துல 4 வெளிமூலைகள்லயும் பார்த்தோம்னா எண்கோண கவிமாடம் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொரு கவிமாடமும் 7 அடுக்குகளையும், ஒவ்வொரு அடுக்கும் பல சாளரங்கள். சோ சாளரம் அப்படின்னா என்ன? ஜன்னல். சோ ஜன்னலுக்கு இன்னொரு பேரும் இருக்கும். சோ பியூர் தமிழ்ல வந்து தமிழ் புக்ல சொல்லியிருப்பாங்க. என்ன பேரு? எது கரெக்ட்? அந்த மாதிரிதான் வருவானா தெரியல எனக்கு. ஆமா, காலதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காலதர் அப்படிங்கிறது நமக்கு மாத்தி போட்டுற கூடாது, காலதர். ஓகேவா? சோ காலதர் அப்படின்னா சாளரம், ஜன்னலை வந்து சொல்லுவாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பார்ப்போரை கவர்ந்திழுக்கும் வண்ணம் அமைந்துள்ளது. சோ ரோமின் புனித பீட்டர் தேவாலயத்துக்கு அடுத்ததா உலகத்தோட 2வது பெரிய குவிமாடம் எதுனா இதுதான் சொல்றாங்க. அண்ட் இதோட உட்சுவற்றின் நீளம் 135 அடி, உயரம் வந்து 178 அடி. சோ இங்க சின்னதா சற்று உயர்த்தப்பட்ட மேடையில் முகமது அடில் ஷா, அவரோட மனைவி அருஸ் பீபி, அவரோட மகள், பேரனின் பிரிய மனைவி ரம்பா, சோ இவங்க 5 பேருக்கான கல்லறை இருக்கு. அப்போ கோல் கும்பாஸ்ல எத்தனை பேரோட கல்லறைகள் இருக்கு அப்படின்னா 5 பேரோட கல்லறை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சோ இந்த 7 அடுக்குகள் இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கணும். சோ எண்கோண கவிகை மாடம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மராத்தியருக்கு எதிராக அவுரங்கசீப் வந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டாரு. சோ அவுரங்கசீப் பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு பெரிய தலைக்கடியாக இருந்தது வந்து சிவாஜி தான். சோ மராத்திய தலைவர் சிவாஜி. சோ இவரை ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆளையா அனுப்பி வச்சுட்டு இருந்திருப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவரோட முக்கிய தளபதிகள் ஷெயிஸ்டகான், ஜெய்சிங். சோ இவரை ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர். ஃபர்ஸ்ட் வந்து ஜெய்சிங் போறாரு. சோ அப்ப ஜெய்சிங் வந்து நீ போயிட்டு சிவாஜி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாரு. ஆனா சிவாஜி வந்து அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு தக்காணத்தை ரீச் பண்ணிருப்பாரு. சோ ஏன்னா சிவாஜிக்கு வந்து கொரில்லா போர் முறையில ரொம்பவே சிறந்தவர்கள் இல்லையா மராத்தியர்கள். சோ அததான் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அப்போ சிவாஜிகளோட மகன்களும் தொடர்ந்து எதிர்த்து 1707ல அவுரங்கசீப் இறக்குறது வரைக்குமே அவருக்கு பெரிய ஒரு பிரச்சனையாவே இருந்தாங்க. அண்ட் 1707ல அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு முக்கிய திருப்பு முனையா இருந்தது. ஒரு 150 ஆண்டுகளுக்கு வலிமை குன்றிய வழித்தோன்றல்களால் ஆளப்பட்டாலும் அவுரங்கசீப் இறந்தப்பவே அந்த முகலாய பேரரசு அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்கும். ஒரு பெயரளவுல ஒரு அரசு அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் நடைமுறையில இருந்திருக்கும். சோ இவரோட பிற நடவடிக்கைகள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரியணை போட்டியில் தனக்கு எதிரான முக்கிய போட்டியாளரான தனது சகோதரர் தாரா ஷுகாவுக்கு சீக்கியர் உதவினர் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக சீக்கியர்கள் மேல இவருக்கு கோபம் வந்திருக்கும். சோ இவரோட உத்தரவு பேர்ல தான் குரு தேஜ் பகதூரை வந்து கொல்றாங்க. சோ இவங்களுக்கு எதிராக அவுரங்கசீப்போட மகனான இளவரசர் அக்பரோட தலைமையில ஒரு படை அப்படிங்கறத அனுப்புறார் ராஜபுத்திரருக்கு எதிராக. அப்ப மகனுடைய துரோக குணத்தை ஒருவேளை அறிந்திராமலேயே அவுரங்கசீப் இந்த முடிவை எடுத்திருக்கலாம். ஏன்னா அக்பரை நம்பிதான் இவர் பொறுப்பை கொடுக்குறாரு. பட் அவர் வந்து இவரை வந்து காலவாரி விட்டுருவார். ஓகேவா? எப்படி இருந்த போதிலும் இளவரசர் தன்னை முகலாய பேரரசராக பிரகடனம் செஞ்சுக்கிறாரு. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் அவரை தக்காணத்துக்கு துரத்தின. அங்கு அவர் சிவாஜியின் மகன் சாம்பாஜியோட ஹெல்ப்ப வந்து வாங்கிக்கிறாரு. அவுரங்கசீப் நேரடியாக களத்தில் இறங்கவே பாரசீகத்துக்கு தப்பி சென்ற இளவரசர் அக்பர் அங்கிருந்து திருப்பி வரவே இல்லை. 1689ல சாம்பாஜி கைது செய்யப்பட்டு கொல்லப்படுறாரு. சிவாஜியோட பையனை வந்து அரெஸ்ட் பண்ணி கொன்னுடுறாங்க. பிஜப்பூர், கோல்கொண்டா சுல்தானியங்கள் முற்றிலும் சரணடையும் அளவுக்கு தள்ளப்படுது. சோ அவுரங்கசீப்போட ஆட்சியோட இறுதி பகுதியில இந்த பேரரசு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சிதைவடைய தொடங்குது. அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே வலிமை குன்றியவர்களாக இருந்தனால பெரிய அளவுல அது வந்து அந்த பேரரசோட எல்லை அப்படிங்கறதெல்லாம் விரிஞ்சிருக்காது. சோ அவுரங்கசீப் அளவுக்கு அதுக்கப்புறம் யாரும் வரல அப்படிங்கிறதுதான் உண்மை. சோ அப்ப இவர் வந்து ஜிஸ்யா வரையும் மீண்டும் கொண்டு வந்திருப்பாரு. புதுசா கோவில்கள் எல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பழைய கோவில்கள்ல வந்து அந்த பழுது நீக்கும் பணிகள் மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கும். மத்த மாதிரி புதுசா கோவில் எல்லாம் கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்க மாட்டாரு. சோ ஒரு உண்மையான முஸ்லீமாக வழக்கமாக விதிக்கப்படும் நிலவரிக்கு மேலாக வசூலிக்கப்பட்ட
அப்வாப் எனும் வரி வசூலை அது ஷரியத் சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? அப்போ நிலவரிக்கு மேலா வசூலிக்கப்பட்ட ஒரு வரி வசூல், அதோட பேர் என்ன அப்படின்னா அப்வாப் அப்படிங்கிறது. சோ அது வந்து அந்த இஸ்லாமிய சட்டம், அந்த ஷரியத் சட்டத்துல இல்ல அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகவே அதை வந்து தூக்கியிருப்பாரு. அதே போலவே கோவில்கள் தொடர்பான அவருடைய சட்டங்களும் பழமையானதா இருந்திருக்கும். இச்சட்டங்கள் அரசியல் பகைமை இருந்த பகுதிகளில் மட்டும் நடைமுறையில் இருந்தன. எங்கே அரசியல் பகைமை இல்லாமல் கீழ்ப்படியும் நிலை இருந்ததோ அங்கெல்லாம் கோவில்கள் கட்டுவதற்கு அவுரங்கசீப் கொடைகள் அப்படிங்கிறதும் கொடுத்திருப்பாரு. சோ இதுதான் வந்து அவுரங்கசீப் பீரியட்ல நடந்த விஷயங்கள். ஓகேவா? சோ அப்ப அவுரங்கசீப் வந்து யார் யார் கூட வந்து பிரச்சனை பண்ணி அரசியலுக்கு ஐ மீன் அரியணை ஏறி இருப்பாரு? அவரோட தாரா ஷிகோ, ஷூஜா, முராத் இவங்க கூட போட்டி போட்டு அரியணைக்கு வராரு. சோ இவரோட 3 பசங்க யார் யாரு? அக்பர் 2, ஆசம் ஷா, யாரு? ஷாலம். கரெக்ட், ஷாலம். போட்டா வரும். ஆசம் ஷா, ஷாலம். சோ இவங்க 3 பேரு. ஓகேவா? அப்போ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வேற என்ன நடந்துச்சு? ஜாட் கிளர்ச்சி, சத்னாமியர் கிளர்ச்சி, சீக்கியர் கிளர்ச்சி நடக்குது. எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கியாச்சு. மார்வார்ல அந்த அரசியல்ல தலையிட்டனால சோ நெக்ஸ்ட் வந்து யார் இவர் கூட போருக்கு வராங்க அப்படின்னா மேவாரோட கிங் வந்து போருக்கு வராரு. பட் அவரை தோற்கடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து வர்ற புதிய ராணா வந்து என்னன்னா இவர் கூட அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கறது சைன் பண்ணிப்பாரு. சோ அடுத்த தக்கான கொள்கை அக்பர் 2 வந்து அடக்கி ஒடுக்கணும் அப்படிங்கறது தான் ஒரு மெயின் நோக்கமாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மராத்தியருக்கு எதிரா இவர் வந்து ஷேஷ்டகான் ஜெய்சிங் அப்படிங்கிற 2 பேரை அனுப்பி வைப்பாங்க. வேற என்னெல்லாம் பண்ணிருப்பாரு அப்படின்னா சாம்பாஜி ஐ மீன் 2ஆம் அக்பர் வந்து இவருக்கு கொடைச்சல் கொடுத்துட்டே இருந்திருப்பாரு. சோ அவரை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா படையெடுத்து போறாரு. பட் அங்கிருந்து இளவரசர் தப்பி போயிடுவாரு. சோ அந்த இடத்துல சாம்பாஜி வந்து கைது செய்யப்பட்டு கொல்லப்படுறாரு. சோ எத்தனையாவது சீக்கிய குருவை வந்து கொண்டு இருப்பாரு? 9வது சீக்கிய குரு தேஜ் பகதூர். சோ நிலவரிக்கு மேலா வசூலிக்கப்பட்ட அந்த அப்வாப் அப்படிங்கிற வரிய வந்து கேன்சல் பண்ணியிருப்பாரு. சோ இதெல்லாம் நமக்கு அவுரங்கசீப் பீரியட்ல நடந்தது. சோ நெக்ஸ்ட் வந்து முகலாயர் கால சமுதாயம் அப்படிங்கிறது. சோ இவங்க பீரியட்ல இவங்களோட நிர்வாகம் இதெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது பார்க்கலாம். ஓகே. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஷெர்ஷாவோட பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா தாம் அப்படிங்கிற ஒரு வெள்ளி நாணயம் அப்படிங்கறத இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. சோ இதுல இருந்தா நமக்கு நவீன நாணய முறை தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது அது வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும். இந்த தாம் அப்படிங்கிறது 1845 வரைக்குமே நடைமுறையில இருந்திருக்கும். சோ இது ஒரு வெள்ளி நாணயம். சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா புராண கிலா கோட்டை, டெல்லி, சசாரம் கல்லறை மாடம், பீகார் எல்லாமே வந்து யாரோட தான்? ஷெர்ஷாவோட தான். சோ இவரோட அமைச்சர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திவானி விசாரத். சோ விசாரத் அப்படிங்கிறது வருவாய், ரெவென்யூ மினிஸ்டர். ஓகேவா? சோ அவங்களதான் வந்து விசாரத் அப்படின்னு சொல்றாங்க. அரீஸ் அப்படின்னா படைத்துறை. சோ திவானி அரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, படைத்துறை. ரசலத், திவானி ரசாலத் அப்படிங்கிறது அயலுறவு. திவானி இன்ஷா வந்து தகவல் தொடர்பு. ஓகேவா? சோ இது வந்து இம்பார்ட்டன்ட். அந்த மேட்சிங்ஸ்லயும் கேட்டிருப்பாங்க ப்ரீவியஸ் இயர்ல. விசாரத்னா வருவாய், அரீஸ்னா படைத்துறை, ரசலத் வந்து அயலுறவு, திவானி இன்ஷா அப்படிங்கிறது தகவல் தொடர்பு. சோ இவர் பீரியட்ல இருந்த அதிகாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷிக்தார் அப்படிங்கிறவங்க ராணுவத்துக்கு அதிகாரியா இருந்திருப்பாங்க. நீதித்துறைக்கு முன்சீஃப் இருந்தாங்க. அமீன் வந்து நிலவருவாய் துறைக்கு, கொடேதார் வந்து கருவூல அதிகாரியா இருந்திருப்பாங்க. கர்பூன் வந்து கணக்கரா இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஷிக்தார் வந்து ராணுவம், முன்சீஃப் வந்து நீதித்துறை, அமீன் நிலவருவாய் துறை, கொடேதார் வந்து கருவூல அதிகாரி, கர்பூன் வந்து கணக்கர்.
சோ வேற என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட பீரியட்ல அடுத்தது யாரு வந்திருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருப்போம். சோ அடுத்தது அக்பரோட பீரியட் எடுத்துட்டோம் அப்படின்னா ராஜா பாரமஹால் அப்படிங்கிறவரு இவரோட மாமனார். ஓகேவா. ராஜா மான்சிங் வந்து இவரோட தளபதி அக்பருக்கு. ராஜா தோடர்மால் வந்து வருவாயை பார்த்துக்கிட்டாரு. ராஜா பீர்பால் வந்து நண்பரா இருந்திருப்பாரு, அவரோட அவையில முக்கிய பங்கு வச்சிருந்திருப்பாரு. பகவன் தாஸ் அப்படிங்கிறவரு ஜஹாங்கீரோட மாமனார். ஓகேவா. சோ இவங்க வந்து அக்பரோட பீரியட்ல வர்றவங்க யாரெல்லாம் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. மெயினா இந்த மான்சிங், தோடர்மால், பீர்பால் இவங்கதான் நமக்கு முக்கியம். அடுத்தது மத கொள்கை. சோ இவரோட மத கொள்கைகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சுல்லி குல், இபாதத் கானா அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வந்திருப்பாரு. சோ மகாபாரதம், ராமாயணம், பைபிள், குரான், அதர்வ வேதம், சோ இது எல்லாத்தையுமே வந்து பர்ஷியன் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. அக்பரோட பீரியட்ல. அடுத்தது வந்து மன்சத்தாரியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது அக்பர் தான். சோ அது என்னன்னு பார்த்திருப்போம், ஜாட் சவார் அப்படிங்கிறது. அடுத்தது ரெவென்யூ சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா ஷெர்ஷாவோட முறையை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சோ இதுல 3 பெயர்கள்ல இவங்க வருவாய்த்துறை அப்படிங்கறது அழைக்கப்பட்டிருக்கும். ஜப்தி, பந்தோபஸ்து, தாகசாலா அப்படிங்கிற 3 முறை. ஓகேவா. ஜப்தி முறை, பந்தோபஸ்து முறை, தாகசாலா அப்படிங்கிற 3 முறைகள்ல இவங்களோட வருவாய் நிர்வாகம் அப்படிங்கிறது அழைக்கப்படுது. சோ அதே போல நிலங்கள் அப்படிங்கிறது 4 டைப்பா இருந்திருக்கும் அக்பர் பீரியட்ல. ஒண்ணு வந்து போலஜ் அப்படிங்கிறது. சோ இந்த போலஜ் அப்படிங்கிறது வந்து ஓராண்டுக்கு ஒரு முறை விளையக்கூடிய நிலம். ப்ரௌதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை விளையக்கூடியது. சஜ்ஜார் அப்படிங்கிறது 3ல இருந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை விளையக்கூடியது. சோ பஞ்சார் அப்படிங்கிறது 5 years ஒன்ஸ் வந்து விளைச்சல் கொடுக்கக்கூடிய நிலங்கள். ஓகேவா. சோ இதுதான் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் லேண்ட் அப்படிங்கிறது அக்பர் பீரியட்ல இருந்திருக்கும். போலஜ், ப்ரௌதி, சஜ்ஜார், பஞ்சார் அப்படிங்கிறது. சோ பஞ்ச் அப்படின்னா நமக்கு தெரியும், பாஞ்ச் சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில. சோ அதான் அப்ப 5 years அப்படிங்கிறது அதுல இருந்து எடுத்துடலாம். சோ சார் அப்படிங்கிறது இது வச்சுக்கோங்க. ஏக் தோ தீன் சார் இருக்கு இல்லையா. சோ சார் வந்து சாவுரோ சாரா, சோ 4 வருஷம். ஓகேவா. சோ ப்ரௌதி அப்படிங்கிறது 2, போலஜ் வந்து 1. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குபிலியாத் ஒப்பந்தம் அப்படிங்கிறது. சோ இது வந்து ஃபார்மர்ஸ் கூட வரி ஒப்பந்தத்துக்காக போடப்பட்ட ஒப்பந்தம். அதோட பேர் என்ன அப்படின்னா குபிலியாத் ஒப்பந்தம் அப்படிங்கிறது. ஓகேவா. குபிலியாத் ஒப்பந்தம் விவசாயிகள் கூட அக்பர் பீரியட்ல போடப்பட்ட ஒப்பந்தம். சோ நெக்ஸ்ட் வந்து 1605ல வந்து அக்பர் வந்து இறந்துடுறாரு. அடுத்தது இவரோட சமகாலத்திய பேரரசர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா யூகேல வந்து எலிசபெத்தும் ஷேக்ஸ்பியரும் இருந்திருப்பாங்க. பிரான்ஸ்ல ஹென்றி 4 இருந்திருப்பாரு, 4வது ஹென்றி. சோ ஷாஜகானோட சமகாலத்தவர் யாரு? ஜான் 14ஆம் லூயி. எஸ், 14ஆம் லூயி. ஓகேவா. சோ இவர் அக்பர் பீரியட்ல வந்து பிரான்ஸ்ல ஹென்றி 4 இருந்திருக்காரு. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாரசீகம், ஈரான், அங்க வந்து மகா அப்பாஸ். சோ இவங்க வந்து சமகாலத்தி, அதாவது யூகே எலிசபெத் ஷேக்ஸ்பியர், பிரான்ஸ்ல ஹென்றி 4, பாரசீகத்துல மகா அப்பாஸ், சபாவி வம்சத்தை சேர்ந்தவங்க இருந்திருப்பாங்க. ஓகேவா. இவங்கதான் சமகாலத்திய அரசர்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜஹாங்கீர். சோ ஜஹாங்கீரை பொறுத்த வரைக்கும் இவரோட ஸ்டோரி எல்லாம் பார்த்துட்டோம். சோ முதலாம் ஜேம்ஸ் வராரு. சோ ஹாக்கின்ஸ், அதுக்கப்புறம் தாமஸ் ரோ வருவாரு. சோ இவரால எழுதப்பட்ட புக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா துசிக்கி ஜஹாங்கீரி அப்படிங்கிறது இவரோட சுயசரிதை. ஓகேவா. அங்க துசிக்கி பாபரி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இங்க துசிக்கி ஜஹாங்கீரி அப்படிங்கறத எழுதியிருக்காரு. சோ இவர் வந்து ஒரு பறவையியலாளர், ஓவியத்துல ஆர்வம் இருந்திருக்கும், தோட்டக்கலை விரும்பியா இருந்திருப்பாரு, தோட்ட பூங்கா அப்படிங்கிறது லாகூர்ல அமைச்சிருப்பாரு. சோ நீதி சங்கிலி மணி அப்படிங்கறத இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. ஓகேவா. ஷாபர்ஜ், அதோட பேரு வந்து ஷாபர்ஜ். இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஜஹாங்கீர். இது வந்து ப்ரீவியஸ் எல்லாம் நிறைய டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. சோ பாத்துக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த மெஹருனிசா அப்படிங்கிற பெயரோட பொருள் என்ன அப்படின்னா உலகின் ஒளி அப்படிங்கிறது இந்த பெயரோட பொருள். சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு பட்ட பெயர் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. சோ யாருக்கு அப்படின்னா
நூர்ஜஹானோட தந்தை இதிமத்தௌலா. சோ இவங்களோட பிரதர் தான் யாருன்னா ஆசப் கான் இல்லையா. சோ நம்ம ஷாஜகானோட மாமா தான் இந்த ஆசப் கான். சோ ஆசப் கானுக்கு வந்து கானி சமான் அப்படிங்கிற ஒரு பட்ட பெயர் யாரு கொடுத்தாங்க அப்படின்னா ஜஹாங்கீர் வந்து கொடுக்குறாரு. ஓகேவா. ஜஹாங்கீர் வந்து ஆசப் கானுக்கு கானி சமான் அப்படிங்கிற ஒரு பட்ட பெயரை கொடுத்திருப்பாரு. அடுத்தது இவர் மும்தாஜை வந்து மேரேஜ் பண்ணிருப்பாங்க. சோ அவங்களோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுமந்த் பானு பேகம். மும்தாஜோட இயற்பெயர் வந்து அர்ஜுமந்த் பானு பேகம் அப்படிங்கிறது. சோ ஷாஜகான் விசஸ் நூர்ஜஹான், அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும் இல்லையா. சோ அது நம்ம பார்த்துட்டோம் அந்த ஸ்டோரி எல்லாம். ஷாஜகானோட பீரியட தான் முகலாயர்களோட பொற்காலம்னு சொல்லுவாங்க. இவரை கட்டடக்கலையின் இளவரசர் அப்படின்னு சொல்றாங்க. பொறியாளர்களில் பேரரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜகான சொல்லுவாங்க. சோ காந்தகாரை இவர் வந்து யார்கிட்ட மீட்டாரு அப்படின்னா ஈரானோட ஷா மன்னர்கிட்ட இருந்து காந்தகாரை வந்து ஷாஜகான் மீட்டிருப்பாரு. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தக்கான பகுதிகளுக்கு ஆளுநரா அவுரங்கசீப்பை நியமிச்சிருப்பாரு. சோ ஹூக்லி பகுதிகள்ல இருந்து போர்ச்சுகீசியர்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருப்பாங்க. இவரோட சமகாலத்தவர் தான் 14ஆம் லூயி அப்படிங்கிறவரு. சோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இவரோட பீரியட்ல யார் யார் வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம். சோ எந்த பகுதிக்கு யாரு ஆளுநரா போட்டாங்க அப்படிங்கிறது இருக்கும். சோ தாராஷுகோ வந்து தத்துவ இளவரசர், பட்டத்து இளவரசரா இருந்திருப்பாரு. ஷிர்ஜா வந்து வங்காள ஆளுநரா போட்டிருப்பாங்க. அவுரங்கசீப் வந்து தக்கான ஆளுநரா இருந்திருப்பாரு. முரத் பக்ஷ் அப்படிங்கிறவரு குஜராத் ஆளுநரா இருந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டோரி ஆல்ரெடி பார்த்தோங்க. ஸோ அதுதான் ஃபுல்லா இருக்கும். இந்த ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஒரு தடவை சொல்லிடுறேன், பாத்துக்கோங்க, இல்லைன்னா புரியாது. சோ இது பாத்தீங்க அப்படின்னா அக்பரும் சாம்பாஜியும் வந்து யாருக்கு எகெயின்ஸ்டா இருக்காங்க அப்படின்னா அவுரங்கசீப்புக்கு எகெயின்ஸ்டா இருக்காங்க. சோ அக்பர் வந்து ஓடி போயிடுறாரு. சாம்பாஜியை வந்து அவுரங்கசீப் கொலை பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கோல்கொண்டா கோட்டையை வந்து 1687 வந்து கேப்சர் பண்ணிருப்பாரு. சோ சீக்கியர்களோட 10வது குரு கோவிந்த் சிங் அப்படிங்கிறவரு, இவரை ஃபாலோ பண்ணி தான் அந்த கால்சா படைப்பிரிவு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். சோ 1857ல செகண்ட் பகதூர் ஷா, இரண்டாவது பகதூர் ஷா வந்து நாடு கடத்தப்படுறாரு. சோ எங்க இவரை நாடு கடத்தி இருப்பாங்க? எஸ், ரங்கூனுக்கு வந்து நாடு கடத்தி இருப்பாங்க. சோ அவுரங்கசீப்போட பையன் வந்து இந்த பகதூர் ஷா 1. ஓகேவா. சோ இவங்க மேல அவுரங்கசீப்புக்கு அப்புறமா யாரு வந்திருப்பாங்க அப்படின்னா பகதூர் ஷா 1 அப்படிங்கிறவர் வந்திருப்பாரு. சோ இவர் வந்து ஷா ஆலம் பட்டம் பெற்றிருப்பாரு. ஓகேவா. ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா அவுரங்கசீப்புக்கு அப்புறமா வந்தவங்க எல்லாம் பெருசா வந்து அந்த இது ரொம்ப வலிமையாலாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் பெயரளவுல 1857 வரைக்கும் இருந்திருப்பாங்க. சோ அந்த ஆர்டர் தான் வந்து இங்க கொடுத்திருக்கும். ஓகேவா. சோ பகதூர் ஷா 1 இவர் தான் வந்து ஷா ஆலம் அப்படிங்கிற பட்டத்தோட அரியணை ஏறாரு. சர்தேஷ்முகி வரி அப்படிங்கிறது வசூலிக்கிறாரு. இந்த மராத்தாஸ் கிட்ட வசூலிப்பாரு. சோ இது மராத்தாஸ் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம் சர்தேஷ்முகி அப்படிங்கிற வரி எல்லாம். அடுத்தது இவருக்கு அப்புறமா ஜஹந்தர் ஷா அப்படிங்கிறவர் வராரு. இவரோட பீரியட்ல பெருசா எதுவும் நடந்திருக்காது. சோ ஜஹந்தர் ஷாக்கு அப்புறமா பருக்ஷியார் அப்படிங்கிற ஒருத்தர் வருவாரு. சோ இவர் பீரியட்ல தான் 1717 சார்ட்டர் ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. சோ இந்த சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்டே இருந்திருக்கும். 1693ல இருந்தே இருந்திருக்கும். ஓகேவா. சோ பட் நமக்கு வந்து 1773 ரெகுலேஷன் ஆக்ட் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம படிப்போம். சோ 1717லயே வந்து பட்டயம் அப்படிங்கிற ஒண்ணு இந்த பரக்ஷியார் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. சோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சர் ஜான் சர்மேன் இவர் வந்து வந்திருப்பாங்க. பிரிட்டிஷ்களின் உரிமை சாசனம் அப்படிங்கிறது. சோ இதை வந்து ரிலீஸ் பண்ணது இவங்கதான், ஜான் சர்மேன் அப்படிங்கிறவர். அடுத்து இவங்களுக்கு அப்புறமா முகமது ஷா வராரு. சோ 1738 பீரியட்ல தான் நமக்கு வந்து நாதிர் ஷா டெல்லி படையெடுப்பு நடக்குது. சோ இவர் வந்து என்ன பண்றாரு, மயிலாசனத்தையும் கோகினூர் டைமண்டையும் வந்து திருடிட்டு போயிடுவாரு. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அகமது ஷா வராரு. சோ அதுக்கப்புறம் ஆலம்கீர். சோ இந்த ஆலம்கீர் கூட தான் வந்து 3ஆம் பானிபட் போர் அப்படிங்கிறது நடக்கும் அவர் பீரியட்ல 1861ல.
அகமது ஷா அப்தலிக்கும் மராத்தியர்களுக்கும் இடையில நடக்கும். சோ இதுல வந்து ஆப்கானிய கிங் வந்து வின் பண்ணிடுவாங்க. பட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த 3ஆம் பானிபட் போர் அப்படிங்கிறது தான் வந்து டோட்டலா பிரிட்டிஷ்காரங்க கைக்கு எல்லாம் போறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கும். சோ இந்திய அரசர்கள் எல்லாருமே மாறி மாறி அடிச்சுட்டு இருந்திருப்பாங்க, யாரும் ஒற்றுமையா இல்லாம இருந்திருப்பாங்க. அது ஒரு ரீசனா இருக்கும். சோ அடுத்தது ஷா ஆலம் 2. சோ இவருக்கு அப்புறமா ஆலம்கீருக்கு அப்புறமா ஷா ஆலம் 2 வராரு. 1764 பக்சார் போர் நடக்குது. ஓகேவா? சோ பக்சார் போர் எந்த உடன்படிக்கையின் மூலமா முடிவடைஞ்சிச்சு? அலகாபாத் உடன்படிக்கையின் மூலமா முடிவடையுது. சோ இதுல வந்து நமக்கு முகல் கிங்குக்கு வந்து பென்ஷன் கொடுக்குறோம்னு சொல்லியிருப்பாங்க, வருஷம் 26 லட்சம். அடுத்தது வரி வசூலி, இப்ப பிரிட்டிஷ் வந்து வரி வசூலிச்சுக்கலாம் அப்படிங்கிற இதை வந்து மாத்தி கொடுத்திருப்பாங்க. அண்ட் அயோத்தி நவாப் ஷீஜா உத்தவ்லா, வங்காள நவாப் மீர் காசிம், முகலாய ஷா ஆலம் 2. சோ இவங்க 3 பேர் சேர்ந்துதான் ராபர்ட் கிளைவுக்கு எகெயின்ஸ்டா வந்து இந்த பக்சார் போர் அப்படிங்கிறத பண்ணி பட் தோத்து போறாங்க. சோ இவங்களுக்கு அப்புறம் யாரு வராங்கன்னா 2ஆம் அக்பர் வந்து வராரு, ராஜாராம் மோகன் ராயோட நண்பர். ஓகேவா? சோ இவர் தான் யாருக்கு இந்த ராம் மோகன் ராய் அப்படிங்கிறவருக்கு ராஜா அப்படிங்கிற பட்டம் கொடுத்தவர். ஓகேவா? சோ அடுத்தது இவர் வந்து லண்டனுக்கு போயிட்டு பென்ஷன் வந்து வாங்கியிருப்பார். ஓகேவா? சோ அக்பர் 2 வந்து வென்ட் லண்டன் கெட் பென்ஷன் ஃபார் அக்பர் 2. அக்பர் 2க்காக பென்ஷன் அப்படிங்கிறத வாங்கிட்டு வந்திருப்பாரு ராஜாராம் மோகன் ராய். சோ அடுத்து பகதூர் ஷா 2 பாத்தீங்க அப்படின்னா 1857 கிளர்ச்சியில டெல்லிக்கு தலைமை தாங்கி இருப்பாரு. இவரை வந்து நாடு கடத்தி இருப்பாங்க ரங்கூனுக்கு. சோ அங்க போயிட்டு தான் 1862ல வந்து இவரு இறந்துருவாரு. ஓகேவா? சோ இதான் வந்து முகலாயர்களோட அந்த அவுரங்கசீப்புக்கு அப்புறமா யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிற டேட்டா. சோ இது ஸ்கூல் புக்ல எல்லாம் இருக்காது, வெளியிருந்து எடுத்த டேட்டா தான். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சமுதாய நிலை. சோ சமுதாய நிலை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மக்கள் தொகை அப்படிங்கிறது 16வது நூற்றாண்டுல 15 கோடி இருந்திருக்கு, 18ஆம் நூற்றாண்டுல 20 கோடி இருந்திருக்கு. சோ இப்ப எத்தனையாவது நூற்றாண்டு, எவ்வளவு கோடி இருக்குது? 21வது நூற்றாண்டு. ஓகே, எவ்வளவு பாப்புலேஷன்? மதி 20லயே இருக்கிறியா? பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு? 143 கோடி வந்து இருக்குது. ஓகேவா? சோ நீ அபிஷியல் டேட்டா தான் சொல்லிட்டு இருக்கியா? 1.21. ஓகே, சோ 2011 சென்சஸ் படி இல்லையா? ஓகே, இப்போ வந்து நமக்கு 143 கோடி அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பஞ்ச் அப்படிங்கிறவங்க பஞ்சாயத்து தலைவர். ஓகேவா? சோ இந்த பஞ்சாயத்தை வந்து பஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட தலைவர் யாரு அப்படின்னா முக்காடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அடுத்தது மதாத்தி மாஷ் அப்படிங்கிறவங்க ஊதியம் பெறுவோர். ஓகேவா? சேலரி வாங்குறாங்க இல்லையா? சோ இப்ப எப்படி நம்ம சேலரி வாங்குறவங்கள லேபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ அந்த மாதிரி அவங்க வந்து மதாத்தி மாஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்கள. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உடை. சோ உடை வந்து கீழ்நிலையில இருந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா லங்கோடு, ஆணா இருந்தா, பெண்ணா இருந்தா சேலை அப்படிங்கிறது கட்டியிருப்பாங்க. சோ மேல்நிலையில இருந்தவங்க வந்து காஷ்மீர் சால்வை, லாகூர் கம்பளம், பனாரஸ் பட்டு, டாக்கா மஸ்லின் துணி, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ ட்ரெஸ்ஸை வச்சு அவங்க வந்து எந்த கேட்டகரியில இருந்தாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜமீன்தார்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா ராஜ்புத், அப்புறம் உயர்ஜாதி இந்துக்கள், பிராமின்ஸ், துருக்கி, ஈரான், ஆப்கான், மராத்தியர்கள். சோ இவங்க எல்லாருமே வந்து ஜமீன்தார்களா இருந்திருப்பாங்க. சோ இவங்களை பத்தி தான் யார் எழுதியிருப்பா அப்படின்னா ஐனி அக்பரியில அபுல் ஃபசல் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? இந்த ஜமீன்தார்களை பத்தி இவங்கெல்லாம் ஜமீன்தாரா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐனி அக்பரியில அபுல் ஃபசல் வந்து எழுதியிருக்காரு. சோ ஜமீன்தாரி தகுதி யாருக்கு உள்ளது என்பது பற்றி சொல்லும் நூல் தான் இந்த ஐனி அக்பரி அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உயர்ஜாதி. சோ உயர்ஜாதி இடையே உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறது இருந்திருக்கும். சோ இத வந்து நமக்கு பத்மாவத், சோ மாலிக் முகமது ஜெய்சி, சோ இது வந்து தடை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த ராஜபுத்திரர்களுக்கு இடையே அந்த இதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, நமக்கு உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற தீக்குளிப்பு. சோ அதை வந்து என்ன பேர்ல அவங்க சொல்லியிருப்பாங்க? அந்த ஒரு முறை இருக்கும் இல்லையா, போர் டைம்ல வந்து ஆண்கள் வந்து வீரமா இறந்துருவாங்க, பெண்கள் வந்து ஜவஹர் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து விதவை மறுமணம் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கும். முஸ்லிம் பெண்கள் அவங்க வந்து வரதட்சணை வாங்கும் அதிகாரம் இருந்திருக்கும். சோ மஹர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம இப்ப எப்படி பெண்களுக்கு வந்து வரதட்சணை கொடுத்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்களோ, அந்த முஸ்லிம் பெண்களுக்கு வந்து அந்த பெண்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா வரதட்சணை கொடுத்து, ஆண்கள் வந்து வரதட்சணை கொடுத்து பெண்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ அப்படி ஒரு முறை அப்படிங்கிறது இருந்திருக்குது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார நிலை.
பொருளாதார நிலை எடுத்துட்டோம் அப்படின்னா வேளாண் பொருளாதாரம், சோ கிணற்று பாசனம், புகையிலை, மக்காச்சோளம் எல்லாம் வந்து நமக்கு 17வது நூற்றாண்டுல வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். ஓகேவா? யூரோப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. சிகப்பு மிளகாய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து 18வது நூற்றாண்டுல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அவுரி அப்படிங்கிறது முக்கிய வணிக பயிரா இருந்திருக்கும். சோ நமக்கு இண்டிகோ கலகம் எந்த வருஷம்? 1859-60 பீரியட்ல இருந்திருக்கும். சோ இந்த இண்டிகோ கழகம் முடியும் போது கடைசியில அந்த பண்ணை ஆள்கள் எல்லாம் வந்து எந்த பகுதியில இருந்து வெளியேற்றப்பட்டிருப்பாங்க? பெங்காலா? சோ நார்த்தன் பெங்கால், வடகிழக்கு பெங்கால்ல இருந்து வெளியேற்றப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? நார்த் ஈஸ்ட். ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மாம்பழம், ஒட்டு மாம்பழம் அப்படிங்கிறது இருந்திருக்கும் போர்ச்சுகீசியர்கள். சோ இதுக்கு ஒரு நேம் சொல்லுவாங்க, 6th புக்ல கொடுத்திருப்பாங்க. அந்த மொஹல் கிங்ஸுக்கு வந்து ஃபேவரைட்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க பார்க்கலாம். 6th பாலிட்டி லெசன்ல கொடுத்திருப்பாங்க. கரெக்ட் தான். எஸ், இமாம் பசந்த் அப்படிங்கிறது. ஓகேவா? இமாம் பசந்த் அப்படிங்கிற ஒரு மாம்பழம். சோ அது வந்து இவங்க பீரியட்ல போர்ச்சுகீசியர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அடுத்த முக்கிய வருவாய் பாத்தீங்கன்னா நிலவரி 1/3 அப்படிங்கிறது. சோ இதுதான் வந்து ஷாஜகான் பீரியட்ல பாதிக்கு பாதி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுவாங்க. சோ பணமா தான் வாங்கிக்கிட்டாங்க. அடுத்தது ஜப்தி முறை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. வரி அட்டவணை. சோ இந்த வரி அட்டவணையோட பேர் என்னன்னா தஸ்தர் அப்படிங்கிறது. அடுத்தது கர்கானா அப்படின்னு பாத்தீங்கன்னா கைவினை பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையோட பேர் தான் கர்கானா அப்படிங்கிறது. அடுத்தது பஞ்சாரா அப்படின்னா நாடோடி வணிகர்களை வந்து பஞ்சாரா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நமக்கு வந்து நானா தேசி, ஐநூற்றுவர் எல்லாம் வந்து சேர சோழ பாண்டியர் பல்லவர்கள் காலத்துல பார்த்தோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இவங்க வந்து பஞ்சாரா அப்படிங்கிறது நாடோடி வணிகர்களை சொல்லியிருக்காங்க. சோ குப்தர்கள் பீரியட்ல நாடோடி வணிகர்களை என்ன பேர்ல சொல்லுவாங்க? ஆமா, பஞ்சாரா, பிஒய்க்கு. குப்தர்கள் பீரியட்ல 2 வகையான வணிகர்கள் இருப்பாங்க இல்லையா? யார் யாரு? சார்தவாகனா, ஸ்ரேஸ்தி. ஓகேவா? இதுல வந்து யாரு வந்து நிலையா ஒரு இடத்துல இருந்து வணிகம் பண்றவங்க, யாரு வண்டியில போய்? சாதவானா ஒரு இடத்துல இருப்பாங்க, சிரேஷ்டி வந்து எஸ், ஸ்ரேஸ்தி வந்து நாடோடி வணிகர்கள் அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் வந்து வங்காளத்துக்கு வந்து வங்காளம், ஹூக்ளி அந்த பகுதிகளுக்கு அதுதான் வந்து ஏற்றுமதி மையமா இருந்தது. எக்ஸ்போர்ட் எல்லாம் அங்க இருந்துதான் பண்ணாங்க. சராய் அப்படிங்கிறது வணிகர் விடுதி. சோ இவங்க பீரியட்ல வணிகர்கள் பார்த்தோம் அப்படின்னா குஜராத் ரீஜியன்ல போரா முஸ்லீம் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. மலபார் முஸ்லிம்ஸ், சோழ மண்டலத்துல வந்து செட்டியார், ராஜபுதனம் இந்த ரீஜியன்ல மார்வார்ஸ் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. அடுத்தது ஜாகிர்தார், ஜமீன்தார் அப்படிங்கிறவங்க எல்லாம் இருந்தாங்க. சோ சமயம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 16-17ஆம் நூற்றாண்டுகள்ல ஹிந்தி லோன் பத்திரமா, ஹண்டி, புரியல. அது வந்து கடன் பத்திரம் சொல்லுவாங்க சிஸ்டர். ஓகே, கடன் பத்திரம். ஓகே ஓகே. சோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஹண்டி அப்படின்னா கடன் பத்திரம். ஆமா, கடன் பத்திரம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சமயம். சோ 16-17ஆம் நூற்றாண்டுகள்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வைணவ நூற்றாண்டு காலம் அப்படின்னு சொல்றாங்க. சோ பக்தி இயக்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா துளசிதாசர். சோ இவர் வந்து ராம் சரித மனாஸ் அப்படிங்கிறது. அப்புறம் வல்லபாச்சாரி, சோ இவரோட பையன் விட்டல்நாத், இவங்க எல்லாம் வந்து கிருஷ்ணரை வழிபட்டு இருப்பாங்க. சோ சூர்தாஸ் வந்து சூர் சராவளி அப்படிங்கிற இதை வந்து சேர்ந்தவங்க. வியாசராயர் அப்படிங்கிறவங்க தசருதா இயக்கம் அப்படிங்கறத இது பண்ணிருப்பாங்க. சோ கர்நாடகா ரீஜியன்ல ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தது கபீர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு கடவுள் கோட்பாடு. சோ ஹரியானால நெசவாளர் இதை வந்து சேர்ந்தவர் தான் இந்த கபீர் அப்படிங்கிறவரு. சோ சத்னாமியர் வம்சாவளியை சேர்ந்தவங்க இவங்க. ரவிதாஸ் வந்து தோல் பதனிடுபவர். சோ சைன் வந்து சிகை அலங்கார கலைஞர். சோ அடுத்தது சீக்கிய மதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு கடவுள் கோட்பாடு அப்படிங்கிறது இருந்திருக்கும். இதோட ஃபவுண்டர் பார்த்தோம் அப்படின்னா குருநானக். சோ கடவுள் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்கை கொண்டவங்க. பாகிஸ்தான் தாழ்வண்டியில தான் வந்து இவங்க வந்து அந்த சீக்கிய மதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மையமா இருந்திருக்கும். அடுத்தது வந்து கிரந்த சாஹிப். சோ இதான் வந்து இவங்களோட புனித நூல், சீக்கிய மதத்தோட புனித நூல்.
சூஃபிசம் பார்த்தோம் அப்படின்னா ஈரான்ல தோற்றுவிச்சப்பட்டது. ஸோ இதோட மத தலைவர் யாருன்னா பீர் அப்படிங்கிறவர். அடுத்தது தீன் இலாஹி பார்த்தோம் அப்படின்னா அக்பர். அப்புறம் வந்து கிறிஸ்டியன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா சேவியர், ராபர்ட் டி நொபிலி. ஸோ இவங்கெல்லாம் வந்து வந்திருப்பாங்க. சென்ட் சேவியர், ராபர்ட் டி நொபிலி. ஸோ 16வது நூற்றாண்டுல கிழக்கு கடற்கரையோரமா வந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது 1706 வந்து சீஹன் பால்க், ஜெர்மனியை சேர்ந்தவர். டேனிஷ் இது அவங்க டைம் பீரியட்ல தரங்கம்பாடிக்கு வந்து லுத்தரன் திருச்சபை அப்படிங்கறதெல்லாம் தொடங்கி இருப்பாரு. ஸோ 1714 பைபிளை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாரு. சீராடும் அலை ஓசை அப்படிங்கிறது, தரங்கம்பாடினா பொருள் வந்து சீராடும் அலை ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த அறிவியல் அப்படின்னு பார்த்தோம்னா இர்ஃபான் ஹபீப். ஸோ இவங்க வந்து தொழில்நுட்பத்தில் இந்தியா வந்து பின்தங்கிய நிலையில இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இர்ஃபான் ஹபீப் வந்து சொல்றாரு. அண்ட் துப்பாக்கி, பீரங்கி இதெல்லாம் வந்து பாபர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. மேட்ச் லாக் அப்படிங்கிறது, ஃபிளின்ட் லாக் இதெல்லாம் வந்து யூரோப்ல ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அந்த அவங்க யூஸ் பண்ண துப்பாக்கி. ஃபெர்னியர் வந்து நோ டெஸ்ட் யூனிவர்சிட்டி லைக் யூரோப். ஓகேவா, யூரோப் மாதிரி டெஸ்ட் எல்லாம் வேண்டாம் அப்படிங்கறத வந்து இவர் சொல்லி இருக்கிறாரு. பட் வந்து இப்போ அப்படியே தலைக்கீழா மாறிடுச்சு. அப்புறம் அபுல் ஃபைசி பாத்தீங்க அப்படின்னா லீலாவதி அப்படிங்கறத எழுதியிருப்பாரு, பாஸ்கராச்சாரியார். ஓகேவா, சோ இத வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாரசீக நீர் இறைக்கும் சக்கரம் அப்படிங்கிறத பாபர் பீரியட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. வெடியுப்பு, சால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து அக்பர் பீரியட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நீரை குளிர்விக்கும் முறை. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது கப்பலின் ஒட்டகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் யாரு அப்படின்னா அக்பர். அடுத்த முகலாயரோட கட்டடக்கலை அப்படின்னு பார்த்துட்டோம்னா பாபர். ஸோ பாபர் வந்து பானிபட் சம்பல் மசூதிகள் இதெல்லாம் கட்டியிருப்பாரு. ஹுமாயூன் வந்து தீன்பனா நகரம், அப்புறம் வந்து ஹுமாயூன் கல்லறை. ஓகேவா, அவங்களோட இது தீன்பனா வந்து டெல்லியில இருக்கும். இவங்க வந்து ஹாஜி பேகம் அவங்க ஒய்ஃபுக்குமே வந்து கல்லறை கட்டி வச்சிருந்திருப்பாங்க. அடுத்தது ஷெர்ஷா சூர் எடுத்துட்டோம்னா புராண கிலா, சசாரம், கல்லறை மாடம் இதெல்லாம் வந்து கட்டியிருப்பாரு. அக்பர் வந்து பதேபூர் சிக்ரி, புலந்தர்வாசா, இபாதத் கானா, பஞ்ச்மகால், ஜோத்பாய் அரண்மனை, திவானியாம், திவானிகாஸ், அக்பர் கல்லறை. ஸோ எல்லாமே வந்து இவர் தான். ஓகேவா, ஸோ அக்பரோட கல்லறைய அந்த விரிவு பண்ணி கட்டுறவர் வந்து ஜஹாங்கீர் வந்து இதை பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் எடுத்துட்டோம் அப்படின்னா லாகூர் மோதி மசூதி அப்படிங்கிறது வந்து இவர் கட்டியிருப்பாரு. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதிமத்தௌலா கல்லறை. ஓகேவா, ஸோ அதுவும் ஜஹாங்கீர் பீரியட்ல கட்டினதுதான். அடுத்தது வந்து ஷாஜகான் வந்து தாஜ்மஹால், மோதி மசூதி, செங்கோட்டை, ஷாஜகானாபாத், ஷாலிமார், ஜும்மா மசூதி. ஸோ இது எல்லாமே ஷாஜகான் பீரியட்ல கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த செங்கோட்டை தான் வந்து லால் கிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சிவப்பு கல்லாறுல கட்டப்பட்டது. அடுத்தது அவுரங்கசீப் பார்த்தோம் அப்படின்னா பிபி கா மக்பாரா. ஓகேவா, அவங்களோட ஒய்ஃபோட கல்லறை அதை வந்து கட்டியிருப்பாரு. அடுத்து அக்பரோட அவையை அலங்கரித்த முக்கிய ஓவியர்கள் யாருன்னு பார்த்தோம்னா தஷ்வந்தும் பசவனும். ஜஹாங்கீரோட காலம் அப்படிங்கிறது அவரோட பீரியட்ல தான் வந்து உருவப்படம் வரைதல், அப்புறம் விலங்குகளை வரைதல் இதெல்லாம் வந்து வளர்ச்சி பெற்றிருக்கும். ஸோ இதை வரைகிறதுல வல்லவரா யார் இருந்தாங்க அப்படின்னா மன்சூர் அப்படிங்கிறவர் இருந்திருப்பாரு. ஸோ டச்சுல தலை சிறந்த ஓவியர் யாருன்னா ரெம்பிராண்ட் அப்படிங்கிறவரு. தான்சன் வந்து ஒரு சிறந்த இசைக்கலைஞர், அக்பர் அவையில இருந்திருப்பாரு. அவுரங்கசீப் வந்து இசைக்கு எதிரானவர். ஓகேவா, சோ இவரோட காலத்துலதான் ஆனா என்ன அப்படின்னா செவ்வியல் குறித்த நிறைய நூல்கள் வந்து எழுதப்பட்டிருக்கும். எப்படி களப்பிரர் காலம் நம்ம இருண்ட காலம்னு சொல்றோம், பட் அந்த பீரியட்ல தான் சங்க மருவி இலக்கியங்கள் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா. அதே மாதிரி அவுரங்கசீப்பை வந்து இசைக்கு எதிரானவர்னு சொல்றாங்க, பட் அவரோட பீரியட்ல தான் அந்த இசை நூல்கள் எல்லாம் நிறைய வந்து இயற்றப்பட்டிருக்கும். அடுத்தது பாபர் நாமா, பாதுஷா நாமா. சோ இதுல எல்லாம் வந்து பெண்கள் நடனமாடும் ஓவியம், இசைக்கருவியோட நடனமாடுறது மாதிரியான ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கும். அடுத்த நிர்வாக மொழியா பாரசீகம் இருந்துச்சு. அபுல் ஃபாசில் வந்து அக்பர் நாமா, அக்பரோட வரலாறு எழுதியிருக்காரு. ஐனி அக்பரியில முகலாய நிர்வாகம் பத்தி அபுல் ஃபாசில் சொல்லியிருப்பாரு. பாதுஷா நாமா அப்படிங்கிறது ஷாஜகானோட வாழ்க்கை வரலாறு. இதை வந்து 2 பேர் சேர்ந்து எழுதியிருப்பாங்க, அப்துல் ஹமீது லகோரியும் முகமது வரிஸ் அப்படிங்கிறவங்களும் எழுதியிருப்பாங்க. அவுரங்கசீப்போட 10 ஆண்டு கால ஆட்சி பற்றி ஆலம்கீர் நாமா அப்படிங்கிறது முகமது காசிம் வந்து எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து பாபரோட சுயசரிதையை பாரசீக மொழியில மொழிபெயர்த்தது யாரு அப்படின்னா அப்துல் ரஹீம் கானி கானான் அப்படிங்கிறவரு. தபிஸ்தான், சோ பல்வேறு மதம் பற்றிய நூல்கள் வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்த தாராஷுகோ, சோ இவர் தான் நமக்கு வந்து தத்துவ ஞானி இளவரசி. சோ சர்ரி அக்பர், இவரோட உபநிடதங்கள் எல்லாம் வந்து சர்ரி அக்பர் மாபெரும் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. கல்கனர் எழுதினது ராஜவலி பதிகா, காஷ்மீரோட முழு வரலாறு அப்படிங்கிறது. சோ இது வந்து அக்பர் காலத்துல பிரக்ஞ பட்டரால தொகுக்கப்பட்டது.
அதுக்கப்புறம் அக்பர் காலத்துலதான் வானியல் அறிஞர்களான நீலகண்டர், தஜிக நீலகண்டி அப்படிங்கிறவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க. ஷாஜகானோட புலவரான அவரோட அவையில இருந்து ஒரு புலவர், சோ அவர் வந்து ஜெகநாத பண்டிதர், அவர் எழுதின நூல் தான் பாத்தீங்கன்னா ரச கங்காதர நூல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒன்ஸ் வந்து புக்ல ஒருக்கா ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு இந்த நோட்ஸை வச்சு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது நீங்க உங்க கைப்பட நீங்க எழுதிக்கிட்டாலும் சரிதான். ஸோ எழுதிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் இதுல படிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அவ்வளவுதான் மொஹல்ஸ்.